ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய காரைக்குடிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நபர் ஒரு பழைய அரண்மனை மாதிரி இருக்கக்கூடிய வீட்டை விலக்கி வாங்கி அதற்கடுத்து நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய காரைக்குடி டு தேவைக்கோட்டைக்கு இடைப்பட்ட இடத்துல 2002 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது நிரஞ்சன் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா 2002 காலகட்டத்தில் நிரஞ்சனுடைய பெரியப்பாவான லோகநாதன் அப்படிங்கிற நபருக்கு நடந்த சம்பவம் தாங்க இன்றைய காணொலி. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த நிரஞ்சன் மற்றும் அவங்களுடைய பெரியப்பாவுடைய ஃபேமிலியை பற்றி சொல்லணும் அப்படின்னா புவர் ஃபேமிலி தாங்க. இருந்தாலும் இந்த லோகநாதன் அப்படிங்கிற நிரஞ்சனுடைய பெரியப்பா பாலிடிக்ஸில் மிகப்பெரிய ஆளுங்க அந்த ஏரியாவில். ஸோ அரசியல் ஈடுபட்டாவே நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஓரளவுக்கு பணவரவு வர ஆரம்பிச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் ஏரியாவில் கட்ட பஞ்சாயத்து உட்பட எந்த வேலை செஞ்சாலும் இந்த லோகநாதன் அப்படிங்கிறவர் மூலியமாக தாங்க செய்யணும். அதனால் இந்த லோகநாதன் அப்படிங்கிறவருக்கு பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு மேலே போக ஆரம்பிச்சாருங்க. அதற்கடுத்து லோகநாதனுக்கு ஒரு பெரிய கனவு வர ஆரம்பிச்சுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம தான் பெரிய ஆளாக இருக்கணும், அதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னா பெரிய ஒரு பங்களா வீடு ஒன்று கட்டணும், என்ன நடந்தாலும் நம்ம வீட்டில் தான் முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க இந்த லோகநாதன் அப்படிங்கிறவர். அதற்கேற்ப ஒரு பெரிய பங்களா வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜினியரே தேடிட்டு இருக்காருங்க. அப்போது லோகநாதனுக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தருங்க, நீங்கள் பங்களா வீடு கட்டி எப்போது குடி போகிறது, அதற்கு பதிலாக அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவிலிருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு பழைய வீடு இருக்குங்க. அந்த வீடு நீ எதிர்பார்த்த கனவுகளை பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த வீட்டை வந்து பார்த்த அப்படின்னா கண்டிப்பாக பிடிச்சி போயிடும். நீ அப்படியே விலைக்கு வாங்கி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு நீ குடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோகநாதனுக்கு அட்வைஸ் பண்ணுறாருங்க அந்த நண்பர். அதற்கடுத்து அவர் சொன்னதை கேட்டு லோகநாதனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோன்லியாக இருக்கக்கூடிய அரண்மனைக்கு போகிறாருங்க. அந்த அரண்மனை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் இருக்கக்கூடிய ஏரியாவிலிருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு தனி இடத்துல தாங்க இருக்குது. சுற்றியும் இயற்கை எழில் கொஞ்சம் அரண்மனைங்க. சுத்தமான காற்று உட்பட நல்லாவே இருக்குங்க அந்த அரண்மனையினுடைய தோற்றம். அதற்கடுத்து அந்த அரண்மனையை பார்த்த உடனே லோகநாதனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. அந்த அரண்மனை மிக பழங்கால அரண்மனை மாதிரி தெரியுதுங்க. அந்த அரண்மனையை வாங்கினாலும் கூட சின்ன சின்ன பராமரிப்பு வேலைகள், அப்புறம் இந்த டச்சப் வேலை, பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி கடைசியாக புண்ணியர்ச்சனை பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க இந்த லோகநாதன் அப்படிங்கிறவர். அதற்கடுத்து இந்த லோகநாதன் அப்படிங்கிறவர் தன்னுடைய குடும்பத்தாரை கூட்டு வந்து அந்த அரண்மனையை காமிக்கிறாருங்க. லோகநாதனுடைய குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களுடைய மனைவி, அப்புறம் ஒரே ஒரு பையங்க. அந்த பையனுடைய பேர் வைபவுங்க. அந்த வைபவ் அப்படிங்கிறவருக்கும் திருமணமாகி அகிலா அப்படிங்கிற மருமகளும் இருந்திருக்காங்க. லோகநாதனும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற 3 பேர்த்தையும் கூப்பிட்டு வந்து அந்த அரண்மனையை காமிக்கிறாருங்க. எல்லாரும் அந்த அரண்மனையை பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. இந்த மாதிரி ஒரு பழங்கால அரண்மனையில் தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு லோகநாதனுடைய மனைவியும் சொன்ன காரணத்தினால உடனே கிரயம் பண்ணி முடிக்கிறாங்க அந்த அரண்மனையை. இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கம்மியான விலையில தாங்க அந்த அரண்மனையும் விலைக்கு வந்திருக்கு. அதற்கடுத்து சரி அப்படின்னு சொல்லிட்டு லோகநாதன் அந்த அரண்மனையை விலைக்கு வாங்கி கையில் எடுக்கிறாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அரண்மனை கொஞ்சம் பராமரிப்பு வேலை செஞ்சு பெயிண்டிங்லாம் அடித்தாதான் நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு பெரிய அரண்மனையை வாங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உற்றார் உறவினருக்கெல்லாம் காமிக்கணும், கொஞ்சம் மாஸ் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லோகநாதன் யோசிக்கிறாருங்க. அந்த காரணத்தினால கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் காலக்கெடு வச்சு ஃபுல்லாக பராமரிப்பு வேலைகள் மற்றும் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க. ஆனால் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அரண்மனை கொஞ்சம் தள்ளி அவுட்ரு பிளேஸில் தாங்க இருக்குது, லோன்லியாக இருக்குது. அங்கே எடுத்துகிட்டு போய் பெயிண்டிங்ஸ் மற்றும் பராமரிப்பு வேலைகளுக்கான டூல்ஸ் எல்லாம் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக திருடு போக வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அரண்மனையை காவல் காப்பதற்கு ரொம்ப கஷ்டம்
கஷ்டம் அப்படி சொல்லிட்டு முடிவெடுத்தாருங்க. அதனால் லோகநாதனுக்கு தெரிஞ்ச ஒரு வயசானவர் ஒருத்தருங்க, அவரை வாட்ச்மேன் மாதிரி அந்த அரண்மனைக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட கூப்பிட்டு வந்து வாட்ச்மேனாகவும் ஃபிக்ஸ் பண்ணுறாருங்க. இந்த அரண்மனையிலேயே நீ நைட்டும் பகலும் பாதுகாப்பாக இரு, உனக்கு தேவையானதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லோகநாதன் சொன்ன காரணத்தினால அந்த வயசானவரும் வாட்ச்மேனாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. அந்த அரண்மனையில் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட ரூம்கள் இருக்குங்க. இருந்தாலும் வாட்ச்மேனுக்கு அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய வீடுகளில் போய் தங்க சொல்லிங்க. கேட்டு பக்கத்திலேயே ஒரு செட்டு மாதிரி போட்டு செக்யூரிட்டி ரூம் மாதிரி போட்டு அங்கேயே தங்க சொல்லிட்டாருங்க. காலையில் வேலையாட்கள் வந்தாங்க அப்படின்னா பராமரிப்பு வேலை மற்றும் பெயிண்டிங் வேலையெல்லாம் முடிச்சு 6 மணிக்கு கிளம்பிடுவாங்க. நைட்டும் பகலும் இந்த அரண்மனை உன்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லோகநாதன் அந்த வாட்ச்மேன் கிட்ட சொல்கிறாருங்க. அவரும் அக்செப்ட் பண்ணி அங்கே வாட்ச்மேன் வேலையை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சாருங்க. வாட்ச்மேனை அப்பாயிண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 4-5 நாட்கள்லேயே வேலை தொடங்க ஆரம்பிச்சுங்க. பெயிண்டர்ஸ் மற்றும் பராமரிப்பு வேலைகள் தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருந்திருக்குங்க. அப்படி இருக்கும்போது காலையில் 9 மணிக்கு வந்தாங்க அப்படின்னா சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. அதற்கடுத்து இந்த வாட்ச்மேனுக்கு லோகநாதனுடைய வீட்டிலிருந்து வேலைக்காரங்க கொண்டு வந்து காலையில் மதியம் இரவு சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதை சாப்பிட்டுட்டு வாட்ச்மேன் அங்கேயே படுத்து தூங்குவாருங்க செக்யூரிட்டி ரூம்லேயே. வேலை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வார காலகட்டம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தாங்க இருந்துச்சு. 2 வார காலகட்டம் கழிச்சு ஓரளவுக்கு அந்த பெயிண்டிங் ஒர்க் பராமரிப்பு வேலையெல்லாம் பாதி வேலை முடிஞ்சிருச்சுங்க. 2 வார காலகட்டம் கழிச்சு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைங்க. ஒர்க்கர்ஸ் எப்போதுமே ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்ய மாட்டாங்க. அரண்மனை வந்து சும்மா தான் இருக்குது. வாட்ச்மேன் மட்டும் தாங்க இருக்காரு. சாயந்தரம் ஒரு 6 மணி தோராயமாக ஒரு கார் ஒன்று அரண்மனைக்குள்ளே என்ட்ரி ஆகுதுங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லோகநாதனுடைய மகன் வைபவ் மற்றும் மருமகள் அகிலா 2 பேர் இருந்தாங்க. காரை விட்டு இறங்குறாங்க. அவங்க எதற்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுன்னு சொன்னாங்கல்ல, நம்ம உள்ளே போய் வீட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்போது கேட்டை திறந்து விட்டு கார் உள்ளே என்ட்ரி ஆன உடனே வாட்ச்மேன் கிட்ட வைபவ் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்ச்மேன் லோகநாதனுக்கு ரொம்ப வருஷம் பழக்கங்க. அந்த காரணத்தினால அந்த வாட்ச்மேன் கிட்ட வைபவ் ரொம்ப நேரம் பேசிட்டு அந்த செக்யூரிட்டி கேட் பக்கத்திலே நின்றுட்டு இருக்காருங்க. பொறுமை தாங்க முடியாமல் இருந்த வைபவனுடைய மனைவி அகிலா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம வீட்டுக்குள்ளே போய் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. பராமரிப்பு வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால பூட்டெல்லாம் கிடையாதுங்க, வீடு திறந்தா இருக்கும். உள்ளே என்ட்ரி ஆகி வீட்டினுடைய ஹாலை பார்த்த உடனே பிரம்மாண்டமாக அகிலாவுக்கு தெரிஞ்சிருக்குங்க. நல்ல சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய வீட்டில் நம்ம வந்து வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே பூரிச்சுக்கிட்டாங்க. அதற்கடுத்து ஓரளவுக்கு ரூம்ஸ் எல்லாம் பெயிண்டிங் ஒர்க் முடிச்சுன்னு சொன்னாங்கல்ல, தனக்கும் தன்னுடைய கணவருக்கும் ஒரு பெட்ரூமை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலை தாண்டி உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. அந்த ஹாலை தாண்டி போனோம் அப்படின்னா ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா, சந்து மாதிரி கேப் இருக்கும், லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரூம்ஸாக இருக்கும். அந்த மாதிரி அமைப்போடு தாங்க அந்த அரண்மனைக்கு இருக்குது ரூம்கள். அதே மாதிரி ஹாலை தாண்டி அந்த சந்துக்குள்ளே போய் ஒரு ரூமுக்கு அடுத்த ரூமை பார்க்குறாங்க. அந்த ரூமை பார்க்கும்போது எல்லா ரூமை விட பெரிய ரூமாக தெரிஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால டைப்பில் நிறைய கலராக அடித்து பிரம்மாண்டமாக தெரிஞ்சிருக்குங்க. அந்த பெட்ரூம்குள்ளே என்ட்ரி ஆன உடனே இதையே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றியும் அந்த பெட்ரூம்குள்ளே தேடுறாங்க. தேடி பார்க்கும்போது எல்லா பெயிண்டிங் ஒர்க்கும் முடிச்சு எந்த பொருளும் அங்கே கிடையாதுங்க, சும்மா தான் இருக்குது வெறிச்சோடி போய். அதற்கடுத்து பாத்ரூமையும் பார்க்குறாங்க, வெஸ்டர்ன் ஸ்டைலில் மாற்றி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. அப்போது அந்த ரூமை சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அகிலாவுக்கு அந்த ரூம்குள்ளே பயங்கர பிணவாடை மாதிரி துர்நாற்றம் அடிச்சிருக்குங்க. ஏன்னா துர்நாற்றம் இப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாற்றத்தை தாங்கிக் கொள்ளவே முடியலைங்க அகிலானால. ஒருவேளை பாத்ரூம்குள்ளேருந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமை திறந்து பார்க்கும்போது அது புது பாத்ரூம்ங்க, அங்கிருந்து வாடகை வரலைங்க. சரி பெட்ரூம்குள்ளே தான் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமை சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க. எந்த பொருளும் கிடையாதுங்க, பெயிண்ட்ஸ் உட்பட எதுவுமே இல்லை, வெறிச்சோடி போய் கிடக்குது. அப்படி இருந்தும் அந்த அறைக்குள்ள பயங்கர துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிச்சுங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எலிகான செத்து போய் கிடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்கும்போது எதுவுமே கண்களில் தட்டுப்படலைங்க. அதற்கடுத்து நாற்றம் தாங்க முடியாமல் அந்த ரூமை விட்டு வெளியே வந்து வேறு அறையாவது செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இந்த அகிலா. ரூமை விட்டு அந்த நாற்றம் அடித்த பெட்ரூம் விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்து பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற அறைகளுக்கு போவதற்கு ஒரு சந்து மாதிரி தான் இருக்குன்னு சொன்னேன். அந்த சந்து பகுதியில் இவங்க இருக்கக்கூடிய ரூம் இருந்து ஒரு 4 ரூம் தள்ளி ஒரு பெண்மணிங்க, ஒரு 40 வயசு இருக்கும். அந்த பெண்மணி அந்த சந்துமா இருக்கக்கூடிய பகுதியை விளக்குமாறு வச்சு கூட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணை பார்த்த உடனே அகிலா என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த பங்களாவை நீட் பண்ணுவதற்காக கூட்டி பெருக்க ஸ்வீப்பர் வச்சுருப்பாங்களாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. அப்போது இந்த ரூமில் தான் நாற்றம் அடிக்குது, அந்த வேலைக்காரம்மாவை கூப்பிட்டா பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்றுக்கிட்டே அந்த அம்மாவை சைகை காமிச்சு வர சொல்கிறாங்க. அந்த வேலைக்காரம்மா அகிலாவை திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் எதுவும் பதில் சொல்லாமல் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் கூட்டிகிட்டே இருக்காங்க. அகிலாவுக்கு உச்சக்கட்ட கோபம் வந்துருச்சுங்க. நம்ம இந்த வீட்டு மருமகள்னு சொல்லிட்டு தெரியாதாட்டிருக்கு, அதனால தான் மதிக்காமல் இருக்காங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே கர்வம் வந்துருச்சுங்க. அதற்கடுத்து ஏமா கூப்பிட்டா வரமாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்துட்டே மறுபடியும் சத்தம் போடுறாங்க. அப்படி சத்தம் போட்டும் அந்த பெண்மணி கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லைங்க. அவனுடைய வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. கோவப்பட்ட அகிலா இதற்கு மேலே நம்ம பொறுக்கக்கூடாது, நம்ம யாருன்னு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாற்றம் அடித்த ரூமுக்கு முன்னாடி நின்றுட்டு நேராக அந்த பெண்மணி இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க வேக வேகமாக. கரெக்டாக அந்த பெண்மணிக்கு பக்கத்தில் நெருங்கி வரதை பார்த்துட்டு கூட்டிகிட்டு இருந்த அந்த பெண்மணி பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்குங்க. அந்த ரூம்குள்ளே டக்குன்னு விளக்குமாரோடு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போன உடனே சரி ரூம்குள்ளே போகிறாங்கல்ல மதிக்காமல் உள்ளே போய் திட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த
பெண்மணி உள்ள நுழைஞ்ச ரூம்குள்ளே போய் என்ட்ரி ஆகிறாங்க. உள்ள என்ட்ரி ஆகி போய் பார்க்கும்போது அகிலாவுக்கு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கூட்டிகிட்டு இருந்த பெண்மணி கண்ணெதிர்க்க அந்த ரூம்குள்ளே போகிறத நல்லாவே பார்த்தாங்க. ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது அந்த ரூமில் அந்த பெண்மணி இல்லைங்க. ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும் தாங்க இருக்குது, வேறு என்ட்ரன்ஸே கிடையாது. உள்ளே போகிற வரைக்குமே அகிலா பார்த்துக்கிட்டே தான் போனாங்க. உள்ளே போனவங்க எங்கேயுமே இல்லைங்க. ஷாக் ஆகிட்டாங்க அகிலா. அதற்கடுத்து அகிலாவுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்க. ஒருவேளை அடுத்த ரூம்குள்ளே போயிருப்பாங்களோ, நம்மளுக்கு அப்படி தோற்றம் அடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூம்குள்ளையும் அந்த வேலைக்கார பெண்மணியை தேடி பார்க்குறாங்க. எங்கே தேடியும் அந்த பெண்மணியை காணுங்க. அதற்கடுத்து சத்தம் போட்டும் பார்க்குறாங்க, ஏமா ஏமா அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு சத்தம் போட்டும் அந்த பெண்மணியிட்டிருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்க. எந்த ரூம்லையும் அந்த பெண்மணி இல்லை. அதற்கடுத்து குழப்பத்தோடு நேராக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வந்து அப்போதும் வைபவ் மற்றும் அந்த வாட்ச்மேன் கார் பக்கத்தில் நின்று பேசிட்டு தாங்க இருக்காங்க. வேக வேகமாக கோபத்தோடு கார் பக்கத்தில் வர்றாங்க. வந்த உடனே வாட்ச்மேனை பார்த்து உள்ள ஒரு வேலைக்காரமாக இருக்காங்கல்ல, திமிராட்டுக்கு கூப்பிட்டா பதிலும் கூட பேசாமல் அவங்க பாட்டு உள்ளே போயிட்டாங்க. அவங்கள கூப்பிடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன்கிட்ட அகிலா சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே வாட்ச்மேனும் குழப்பம் அடைச்சிட்டாருங்க. என்னம்மா சொல்கிறீங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிற மாதிரி வேலைக்காரமாக கூட்டுறதுக்கு யாரும் போடல அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் சொல்கிறாங்க. அதற்கடுத்து அகிலா வந்து நான் நல்லா பார்த்தேன், அந்த சந்து மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் கூட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு ரூமில் வந்து பயங்கர துர்நாற்றம் அடிச்சு அந்த ரூமில் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது மதிக்காமல் அவங்க பாட்டு ஒரு ரூம்குள்ளே போனாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அவங்கள காண பிடிச்சி சொல்கிறாங்க. அப்படி அவங்களுடைய மனைவி சொன்ன உடனே வைபவும் வாட்ச்மேன் அங்கிள் கிட்ட கடிச்சுக்கிட்டாருங்க. வீட்டுக்குள்ளே ஆள் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாமல் இருக்கீங்களா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு திட்டாருங்க. அப்போது வாட்ச்மேன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக 3 பேரும் வீட்டுக்குள்ளே போய் என்ட்ரி ஆகிறாங்க. உள்ளே என்ட்ரி ஆன உடனே அந்த பயங்கர துர்நாற்றம் அடித்த அந்த ரூமை வந்து பார்த்தீங்கன்னா அகிலா காமிக்கிறாங்க. இந்த ரூமில் தான் அந்த துர்நாற்றம் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மறுபடியும் 3 பேரும் போய் பார்க்கும்போது துர்நாற்றம் இல்லைங்க, நீட்டாக இருக்குது. அதற்கடுத்து அந்த ரூமை விட்டு வெளியே வந்து அந்த பெண்மணி நின்ன இடத்தையும் அந்த பெண்மணி ஒரு ரூம்குள்ளே நுழைஞ்ச இடத்தையும் காமிக்கிறாங்க. வேக வேகமாக வைபவ், வாட்ச்மேன் மற்றும் அவங்களுடைய மனைவி 3 பேரும் மறுபடியும் போய் எல்லா அறைகளிலும் தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்கும்போது மறுபடியும் அந்த பெண்மணி எங்கேயுமே இல்லைங்க. அதற்கடுத்து வாட்ச்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அகிலாவை பார்த்து சொல்கிறாருங்க, நீங்கள் எதையாவது கற்பனை மாதிரி பார்த்துருப்பீங்கம்மா, இங்கே யாருமே கிடையாது, என்ன தெரியாமல் வீட்டுக்குள்ளே யார் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அகிலா குழப்பம் அடைச்சிட்டாங்க. நான் நல்லாவே பார்த்தேன், ஒரு டைம் 2 டைம் இல்லை, 5 நிமிடத்துக்கு மேலே ஒரே இடத்துல கூட்டிகிட்டு இருந்தாங்க. அதற்கடுத்து அவங்க பக்கத்தில் போய் நெருங்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது தான் இன்னொரு அறைக்குள்ளே போனாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அந்த பெண்மணியை காண அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே சொல்கிறாங்க. அதற்கடுத்து வாட்ச்மேன் இது உண்மையிலேயே ஏதாவது கற்பனையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டாருங்க. அதே நேரத்தில் வைபவும் ஒன்றும் இல்லடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார் எடுத்துகிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு அந்த அரண்மனையை விட்டு வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டெல்லாம் வாட்ச்மேன் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. லோகநாதனுடைய மகன் வைபவனோட திட்டாரே, சரியா நீங்கள் வாட்ச்மேன் வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ள யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழப்பம் அடைஞ்சு அதற்கடுத்து அப்படியே விட்டுட்டாருங்க. இதுதான் அந்த அரண்மனையில் நடந்த முதல் சம்பவங்க. அன்றைய நாள் அப்படியே முடிஞ்சு போச்சுங்க. டெய்லி பகல் டைமில் லோகநாதன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த அரண்மனையில் வந்து வேலை நடக்கிறத பார்த்துட்டு போவாருங்க. அப்போது இந்த வாட்ச்மேன் அப்படிங்கிறவர் தன்னுடைய மருமகளுக்கு நடந்த விஷயத்தை சொல்லவே இல்லைங்க. மருமகளும் மகனும் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா லோகநாதன் கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணலிங்க, அப்படியே விட்டுட்டாங்க, பெருசாக எடுத்துக்கல. அதற்கடுத்து இந்த சம்பவம் நடந்து 1 வார காலகட்டம் கழிச்சுங்க மறுபடியும் அந்த வீட்டில் இன்னொரு பயங்கரம் நடக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வாட்ச்மேன் கொஞ்சம் வயசானவருங்க. லோகநாதனுக்கு ரொம்ப வருஷம் பழக்கமாக இருக்கக்கூடியவர். அதனால் கொஞ்சம் பயமெல்லாம் கிடையாதுங்க. நைட் ஆச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி அடிக்கக்கூடிய வழக்கம் இந்த வாட்ச்மேனுக்கு இருக்குங்க. அது லோகநாதனுக்கும் நல்லாவே தெரியுங்க. அதே மாதிரி முதல் சம்பவம் நடந்து 1 வார காலகட்டம் கழிச்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமைங்க லோகநாதன் வீட்டிலிருந்து வேலைக்காரங்க வந்து சாப்பாடு கொடுத்த உடனே சாப்பிட்டு முடிச்சுட்டு லைட்டாக ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டாருங்க. ட்ரிங்க்ஸ் அடிச்சு முடிச்சுட்டு கேட்டெல்லாம் இழுத்து பூட்டிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க இந்த வாட்ச்மேன் அப்படிங்கிறவர். நைட்டு ஒரு 2 மணி 2:30 மணி தோராயமாக இருக்குங்க, நடுநிசி நேரம். ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி செட்டிலிருந்து வெளியே வர்றாருங்க இந்த வாட்ச்மேன். வெளியே வந்து மதில் சுவர் சைடு ஃபுல்லாகவே பூச்செடிகள் தாங்க. அந்த பூச்செடியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறாருங்க இந்த வாட்ச்மேன். அதற்கடுத்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்பி அறைக்குள்ளே போகலாம்னு சொல்லிட்டு திரும்பும்போது ஒரு பெரிய ஷாக்குங்க வாட்ச்மேனுக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மதில் சுவர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பூச்செடிகள்னு சொன்னல, அந்த கேட்லேருந்து பெரிய மதில் சுவருங்க. அந்த கடைசி எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆகக்கூடிய இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல தான் செம்பருத்தி செடிகள், மல்லிகை செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பூச்செடிகள் இருக்குங்க. அந்த பூச்செடிகளில் யாரோ ஒரு பெண்மணி, ஒரு 50 வயது இருக்கக்கூடிய பெண்மணி தாங்க, அதுவும் பூக்கள் எடுத்து ஏதோ ஒரு பழங்கால தட்டு மாதிரி வச்சுருப்பாங்களே பூ பறிக்கிறது, அந்த தட்டை வச்சு கூட மாதிரி வச்சு பூக்களை பறித்து போட்டுட்ருக்காங்க. இதை இங்கிருந்து இந்த வாட்ச்மேன் நோட் பண்ணுறாருங்க. அன்றைய நாள் நிலா வெளிச்சம் வேற, ஓரளவுக்கு அந்த கார்னரில் ஒரு பல்பும் இருக்குங்க. அந்த வெளிச்சத்தில் அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா அந்நேரத்துக்கு பூ பறிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே வாட்ச்மேனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. கேட்டை இழுத்து பூட்டியிருக்கோம், வீட்டுக்குள்ளே யாருமே கிடையாது. அப்படி இருந்தும் ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா பூ பறிச்சுட்டு இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இங்கிருந்து சத்தம் போடுறாருங்க. யாருமா நீ அப்படி சத்தம் போடும்போது அகிலாவுக்கு நடந்த மாதிரியே அந்த பெண்மணி எந்த வித பதிலும் சொல்லிங்க. வாட்ச்மேனை திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் பூக்களை பறித்து போட்டுட்டே இருக்காங்க.
கோபப்பட்ட வாட்ச்மேன் என்ன பண்ணுறாருன்னா கையில் டார்ச் ஐட்டம் ஒரு குச்சியும் எப்போதும் வச்சிருப்பாருங்க. அதை எடுத்துக்கிட்டு நேராக அந்த பெண்மணி பூ பறிச்சிருக்கக்கூடிய பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. நடந்து பக்கத்தில் போக போக அந்த பூ பறிச்சிட்டு இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா வாட்ச்மேன் வரதை பார்த்துட்டு டக்குன்னு அங்கிருந்து அந்த பூக்களை பறிச்ச கூடை எடுத்துக்கிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா பங்களானுடைய மெயின் வாசலில் என்ட்ரி ஆகிட்டாங்க. டோருக்குள்ளே என்ட்ரி ஆகி கரெக்டாக ஹால் பக்கத்தில் போயிட்டாங்க. ஒரு 10 அடி 20 அடி தூரத்திலேயே இந்த வாட்ச்மேனும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வராருங்க. யாருன்னு அப்படி சொல்லிட்டு அதற்கடுத்து வீட்டினுடைய ஹாலில் நுழைஞ்சு கரெக்டாக ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போயிட்டு ஒரு ரூம்குள்ளே போய் அந்த பெண்மணி நுழைச்சிட்டாங்க. இதை 10 அடி 20 அடி தூரத்தில் இருந்த வாட்ச்மேனும் பார்த்துக்கிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாருங்க. இந்நேரத்துக்கு யார் இந்த பெண்மணி அப்படி சொல்லிட்டு அப்போது தான் வாட்ச்மேனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த பெண்மணி ஹாலை தாண்டி ஒரு ரூம் அடுத்து இன்னொரு ரூமில் ஒரு பெரிய பெட்ரூம்குள்ளே தாங்க நுழைஞ்சாங்க. அந்த ரூம்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகி வாட்ச்மேன் போய் தேடுறாருங்க. தேடி பார்க்கும்போது அகிலாவுக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தாங்க. அப்போது அந்த அறையில் உள்ள நுழைஞ்ச அந்த 50 வயது பெண்மணி பூக்கூடையோடு போன பெண்மணி காணுங்க. சுற்றி முற்றியும் தேடி பார்க்குறாருங்க, எங்கேயுமே இல்லை. அப்போது தான் வாட்ச்மேனுக்கு ஒரு சின்ன விஷயம் சிங்க் ஆகுதுங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அகிலா வந்து முதல் முறை நடக்கும்போது ஒரு பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்றம் அடிச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதே பெட்ரூமில் தான் இப்போது அந்த பூ பறிச்ச பெண்மணியும் உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தான் நிதானிச்சு பார்க்குறாருங்க. அந்த பெட்ரூம்குள்ளே போய் இவர் வயசானவர் அப்படிங்கிற காரணத்தால் கொஞ்சம் பயப்படாமல் பாத்ரூம் இல்லையும் திறந்து பார்க்குறாருங்க, யாருமே இல்லை. அதற்கடுத்து ஒரு 2 நிமிடம் 3 நிமிடத்திலேயே அகிலாவுக்கு அடித்த மாதிரியே அந்த பெட்ரூமில் பயங்கர பிணவாடகை அடிச்சிருக்குங்க. அந்த பிணவாடகை தாங்க முடியாமல் தண்ணி அடிச்சிருந்தாலும் கூட தாக்கு பிடிக்கவே முடியலைங்க. அவசரமாக செக்யூரிட்டி செட்டுக்கு வந்துட்டாருங்க. இது ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. ஏற்கனவே இந்த வீட்டினுடைய மருமகள் ஒரு டைம் இப்படி சொன்னாங்க, நம்மளுக்கும் இப்படி தட்டுப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கி போயிட்டாருங்க. இந்த வாட்ச்மேன் வயசானவராக இருந்தாலும் வேகமாக செக்யூரிட்டி கேட்டுக்கு வந்து விடிய தூங்கவே இல்லைங்க. காலையில் 6 மணி 7 மணிக்கெல்லாம் எப்போதும் லோகநாதன் வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனையை ஒரு தடவை வந்து விசிட் பண்ணிட்டு போவது வழக்கங்க. அவருடைய கார் வந்த உடனே கேட்டை திறந்து விட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் வாட்ச்மேன் வந்து பார்த்தீங்கன்னா லோகநாதன் கிட்ட சொல்கிறாருங்க. இப்படி நைட்டு அந்த பூச்செடிகள் பக்கத்தில் ஒரு பெண்மணி பூ பறிச்சாங்க, நான் யாருன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டேன். நேராக ஹால்குள்ளே போய் ஒரு பெட்ரூம்குள்ளே போனாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அந்த பெண்மணியை காணோம். உள்ளே நுழைஞ்சது மட்டும் தான் பார்த்தேன். ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்குது, வெளியே வரவே இல்லை. நான் உள்ளே போய் பார்க்கும்போது யாருமே இல்லை. அதற்கடுத்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பயங்கர துர்நாற்றம் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் வாட்ச்மேன் சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே லோகநாதன் பயங்கரமாக வாட்ச்மேனை திட்டிருக்காருங்க. சொன்னால் கேட்குறியாயா, டெய்லி தண்ணி அடிச்சுட்டு நீயா ஏதாவது கற்பனையை வளர்த்துக்கிற, இன்னும் இந்த வீட்டுக்கு வரவே இல்லை, அதுக்குள்ளே நீ இப்படி பொருளை கிளப்பிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி லோகநாதன் திட்டாருங்க. தண்ணி அடிக்கிறத முதல்ல நிறுத்து, எதுவும் ஆட்கள் உள்ள வந்து திருடிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உன்ன வச்சிருக்கேன், நீ தண்ணியை போட்டு இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு வாட்ச்மேன் அப்படியே ஆஃப் ஆகிட்டாருங்க. இதுக்கு மேலே பேசினா நம்ம மேலே தான் பழி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து வாட்ச்மேனும் ஓரளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஒருவேளை நம்ம தண்ணி அடிச்சிருந்த காரணத்தினால கனவு இப்படி கண்டிருப்போமா, உண்மையிலேயே தத்ரூபமாக நடந்த மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. ஆனால் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சுங்க, அந்த பெண்மணி நல்லா பார்த்தது, ஹாலில் போனது, அந்த பெட்ரூம்குள்ளே நுழைஞ்சது, துர்நாற்றம் அடிச்சது எல்லாமே ஞாபகம் இருக்கு. இருந்தாலும் தான் தண்ணி அடிச்சிருந்த காரணத்தினால லோகநாதன் சார் சொல்ற மாதிரி போதையில் இப்படி தெரிஞ்சிருக்கும், இப்படி ஃபீல் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எடுத்துக்காம விட்டாருங்க. இந்த 2வது சம்பவத்துக்கு அடுத்து மறுபடியும் ஒரு வார காலகட்டத்தில் மொத்தம் அந்த பங்களாவில் இருக்கக்கூடிய பராமரிப்பு வேலை, பெயிண்டிங் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. அதற்கடுத்து ஒரு நல்ல நாள் பார்த்து உற்சார உறவினர்களுக்கெல்லாம் பத்திரிகை அடித்து புண்ணியர்ச்சனை ஏற்பாடும் அந்த அரண்மனையில் நடக்குதுங்க. புண்ணியர்ச்சனையும் மிக பிரம்மாண்டமாக உற்சாரவர்கள்லாம் வந்து வாயப்படக்கிற மாதிரி அந்த வீட்டை பார்த்துட்டு எல்லாரும் வந்து புறணியில் பேசிட்டு போகிறாங்க, லோகநாதனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அப்படி சொல்லிட்டு. அதற்கடுத்து அந்த வீட்டுக்கு குடியேறி லோகநாதனுடைய குடும்பம் வாழ ஆரம்பித்தாங்க. லோகநாதன், அவங்களுடைய மனைவி, அப்புறம் மகன், மருமகள் 4 பேரும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, அந்த வாட்ச்மேனை ஆட்கள் இல்லாத காரணத்தால் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போது இவ்வளோ பெரிய வீட்டுக்கு வாட்ச்மேன் இல்லைன்னா என்ன பண்ணுறது, கார் வந்தாலும் கூட கேட்டை திறந்துறதுக்கு வீட்டிலிருந்து கேட்டுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகுங்க. அதனால் வாட்ச்மேன் இங்கேயே இருக்கட்டும் நிரந்தரமாக அப்படி சொல்லிட்டு லோகநாதன் முடிவெடுத்து வாட்ச்மேனை இங்கேயே இருக்க சொல்லிட்டாருங்க. ஆட்கள் வேலையாட்களும் அந்த அரண்மனைக்கு 2 பேர் போட்டிருக்காங்க. சாப்பாடெல்லாம் உனக்கு இங்கேயே கொடுத்துருவாங்கயா, கடைசி வரைக்கும் இங்கே வாட்ச்மேன் வேலையே பார்த்துட்டு அப்படின்னு சொன்ன காரணத்தால் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி ரூம்லேயே தங்க ஆரம்பிச்சாருங்க. இவங்க குடி வந்ததுக்கு பிறகும் இப்படி அந்த வீட்டுக்கு குடி வந்து கரெக்டாக ஒரு வார காலகட்டம் தாங்க நார்மல் ஆச்சு. ஒரு வார காலகட்டம் கழிச்சு எப்போதும் போல ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தாங்க நடக்குது. வீட்டுக்கு வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமைங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாட்ச்மேனுக்கும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்த காரணத்தினால சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அரண்மனையிலையும் வந்து ஆட்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால மெயின் டோர் எல்லாம் லாக் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. லாக் பண்ணிட்டு லோகநாதன், அவங்களுடைய மனைவி, அப்புறம் மருமகள், மகன் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. வாட்ச்மேனும் கேட்டெல்லாம் இழுத்து பூட்டிட்டு தூங்கிட்டு இருக்காருங்க. எப்போதும் போல ரெஸ்ட் ரூம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் எந்திரிக்கிறாருங்க. எந்திரிச்சு அந்த பூச்செடிகள் மாதிரி இருக்கக்கூடிய பர்டிகுலர் பகுதியில் ரெஸ்ட் ரூம் போடான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகும்போது ஏற்கனவே ஒரு முறை பார்த்த மாதிரி அதே பெண்மணிங்க அந்த கார்னரில் செம்பருத்தி பூ, மல்லிகை பூவெல்லாம் இருக்கக்கூடிய பகுதியில் மறுபடியும் நடுநிசி நேரம்
பூக்கள்லாம் பறிச்சுக்கிட்டு அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே நெடுநடுங்கி போயிட்டாருங்க இந்த வாட்ச்மேன். என்னடா முதல் முறை தான் நம்ம கட் பண்ணி நினச்சோம், இப்போது தத்ரூபமாக பார்த்துருமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. அப்போது வாட்ச்மேனுக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அகிலா அப்படிங்கிற அந்த பெண்ணாகவோ அல்லது லோகநாதனுடைய மனைவியாகவோ இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமே போடலிங்க. ஏமான்லாம் கூப்பிட முடியாது. டார்ச் லைட் எடுத்துட்டு குச்சியை கையில் வச்சுட்டு நேராக அந்த பெண்மணி பூ பறிச்சுட்டு கூடிய இடத்துக்கு மறுபடியும் போறாருங்க. பக்கத்தில் இவர் நெருங்கி போக போக அங்கே பூ பறிச்சிருந்த பெண்மணி மறுபடியும் அங்கிருந்து பூக்களை எடுத்துக்கிட்டு நேராக மெயின் டோர் பக்கத்தில் வருதுங்க. மெயின் டோர் ஏற்கனவே பூட்டி தாங்க வச்சிருக்காங்க, உளுத்தாப்பால் போட்டிருக்காங்க. அப்போது அந்த பூ பறிச்சிருந்த பெண்மணி வாட்ச்மேன் நெருங்கி வரதை பார்த்துட்டு எப்போதும் போல அந்த பூச்செடிகள் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து நேராக மெயின் டோர் நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு மறுபடியும் எப்போதும் போல வாட்ச்மேன் ஃபாலோ பண்ணிட்டே போறாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே உளுத்தாப்பால் போட்டு தாங்க மெயின் டோரை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அந்த மெயின் டோர் பக்கத்தில் போயிட்டு அந்த பெண்மணியினுடைய உருவம் செஞ்சதை பார்த்து வாட்ச்மேன் மிரண்டு போயிட்டாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த மெயின் டோர் பக்கத்தில் போன உடனே காற்று அப்படியே உள்ள நுழையிற மாதிரி எப்படி மெயின் டோருக்குள்ள நுழைவாங்க அந்த மாதிரி உருவத்தோற்றம் அந்த கதவுல சாதாரண உள்ள என்ட்ரி ஆகி டக்குன்னு மறந்துருச்சுங்க. அந்த கதவு வந்து லாக் ஆன மாதிரி வாட்ச்மேனுக்கு தெரிஞ்சிருச்சு. மிரண்டடிச்சு போன வாட்ச்மேன் வேகமாக ஓடி வந்து செக்யூரிட்டி ரூம் கூட படுத்துக்கிட்டாருங்க. எப்போதுமே இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாமி படங்களை நிறைய வச்சிருப்பாருங்க. இங்கே நடக்கக்கூடிய காரணத்தினால அந்த சாமி படங்களை கையில் வச்சுட்டு விடிய காத்துட்டு இருந்திருக்காருங்க. இந்த வாட்ச்மேன் ரொம்ப பொருளாதாரத்தில் வீக்காக இருக்கக்கூடிய நபருங்க, ரொம்ப புவர் ஃபேமிலி. இந்த வேலையை தவிர்த்து வேற வேலையும் கிடையாதுங்க. அதனால இப்படிலாம் நடக்கக்கூடிய காரணத்தினால வேலையை விட்டு போகவும் முடியாதுங்க அந்த வயசானவர் அப்படிங்கிற காரணத்தினால. மறுபடியும் லோகநாதன் இந்த நடந்த விஷயங்களை சொன்னா கண்டிப்பாக திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாருங்க. அதற்கடுத்து வாட்ச்மேன் என்ன முடிவெடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கரெக்டாக இது நடக்குது, அதனால அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம வேற ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும், யாருக்கு தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க. அதே மாதிரி அந்த ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு ஒரு வார காலகட்டம் எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த வாட்ச்மேன் உஷாரா ஒரு வேலையை பார்க்குறாருங்க. இந்த அரண்மனையில் லோகநாதன் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாய்களை வளர்க்குறாருங்க, பெரிய நாய்கள். அரண்மனையுடைய முன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் இருக்கக்கூடிய காரணத்தினால நாய்களை அரண்மனையுடைய பின் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தில் லாக் பண்ணுற மாதிரி அந்த விட்டு ஒரு குச்சி மாதிரி தடுத்து நாய்களை அங்கே விட்டுருவாருங்க. யாராவது பின்னாடி சைடு இருந்து குதிச்சாங்க அப்படின்னா நாய்கள் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த வாட்ச்மேன் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாரும் தூங்கின பின்னாடி அந்த நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பின் கேட்லேயே இருக்கக்கூடிய அந்த நிகழ்வை தவிர்த்து கேட்டை திறந்து விட்டுறாருங்க. எல்லா பக்கமும் சுற்றி வரட்டும், நம்ம அடிக்கடி ரவுண்ட்ஸ் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாய்களை திறந்து விட்டா நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் பின்னாடி சைடு லாக் பண்ணி வச்ச நாய்களை திறந்து விட்டாருங்க. அன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற காரணத்தினால எப்படியும் அந்த அமானுஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். செக்யூரிட்டி தூங்காமையே காத்துட்டு இருக்காருங்க அந்த பூச்செடிகளை பார்த்து. கரெக்டாக நடுநிசி நேரம் எப்போதும் போல அந்த 2:30 மணி தோராயமாங்க டக்குன்னு அரண்மனையினுடைய அந்த மெயின் டோர் கதவை யாரோ திறக்கிறாங்க. திறந்த உடனே ஷாக் ஆகிட்டாருங்க இந்த வாட்ச்மேன். எப்போதும் அந்த கதவுல ஊடுருவுற மாதிரி ஊடுருவி தானே வரும், இன்னைக்கு சாதாரணமாக திறந்து வர மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு 50-55 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தாங்க. பூக்கூடையை வச்சுட்டு நேராக அந்த கார்னர் இருக்கக்கூடிய பகுதியில் போய் பூக்களை பறிச்சு போட்டுட்டு இருக்காங்க. பறிச்சு போட்டுட்டு இருக்கும்போது சடனாக ஒரு விசில் ஒன்று அடிக்கிறாருங்க இந்த வாட்ச்மேன். விசில் அடித்த அடுத்த செகண்டே அங்கே இருக்கக்கூடிய நாய்கள் வேகமாக அந்த வாட்ச்மேன் செக்யூரிட்டி இருக்கக்கூடிய பகுதிக்கு வருதுங்க. வந்த உடனே அந்த கார்னரில் பூ பறிச்சிருக்கக்கூடிய பெண்மணியை பார்த்து டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிச்சுங்க. செக்யூரிட்டி ரூம் பக்கத்துலேயே நின்றுட்டு நாய்கள் பக்கத்தில் நெருங்க மாட்டேங்குது. இங்கே இருந்துகிட்டே அந்த பெண்மணியை பார்த்து பயங்கர ஆவேசமாக குறைக்குதுங்க. வாட்ச்மேன் வந்து டார்ச் லைட்டையும் குச்சியும் எடுத்துட்டு அங்கே நெருங்கி போனால் அவரையும் விட மாட்டேங்குதுங்க. தடுத்து நிப்பாட்ட பார்க்குதுங்க வாட்ச்மேனை. நாய்களும் வந்து பக்கத்தில் நெருங்கி போகாமல் கத்திக்கிட்டே இருக்குங்க. அதற்கடுத்து என்னடா எல்லாமே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம தைரியத்தை வரவழைச்சிட்டு பக்கத்தில் போய் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்கி போய் பார்க்குறாருங்க. நெருங்கி போய் பார்க்கும்போது வாட்ச்மேனுக்கு பெரிய ஷாக்குங்க. எப்போதுமே ஒரு பக்கத்தில் நெருங்கி போக அந்த பெண்மணி அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி போகவே இல்லைங்க. பக்கத்தில் ஒரு 5 அடி பக்கத்தில் நெருங்கி போய் பார்க்கும்போது அங்கே பூ பறிச்சுட்டு இருக்கிறது வேறு யாரும் கிடையாதுங்க, லோகநாதனுடைய மனைவி தாங்க. அந்நேரத்துக்கு நின்று பூ பறிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுச்சுங்க. என்னடா இன்னைக்கு புதுசாக ஓனரமாக பூ பறிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா இன்னாத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து பதில் கேட்டுகிட்டே இருக்காருங்க. அந்த பெண்மணி எந்த பதிலும் சொல்ல ஓனரம்மா திரும்பி பார்த்து முறைச்சிக்கிட்டு எப்போதும் போல பூ பறிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதற்கடுத்து அம்மா உங்களை தாம்மா கேட்குறேன் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது நாய்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஓனரம்மாவாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணியை பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஓனரம்மாவை ப்ரொசஸ் பண்ணி சாட்டிருக்கேன் அந்த ஆன்மா. ரொம்ப நேரம் நாய்கள் குறைச்சிக்கிட்டே இருந்து வாட்ச்மேனும் கேள்வி கேட்டே இருந்த காரணத்தினால பூக்கள்லாம் பறித்து முடிச்சுட்டு நேராக அந்த ஓனரம்மா என்ன பண்ணுறாங்கன்னா மெயின் டோர் வெளியே உள்ளே போயிட்டு கரெக்டாக பக்கத்தில் நெருங்கி போய் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அந்த ஹாலை தாண்டி ஃபர்ஸ்ட் ரூம்க்கு அடுத்து அடுத்த ரூம் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓனரம்மா உள்ளே போகிறாங்க. அந்த ரூம் தான் ஏற்கனவே 2 முறை அகிலாவுக்கும் சரி வாட்ச்மேனும் சரி அந்த துர்நாற்றம் அடிச்ச ஒரு ரூமில் அப்படின்னு சொன்னாங்களே, அதே ரூமை தான் லோகநாதனும் அவங்களுடைய மனைவியும் தேர்ந்தெடுத்திருக்காங்க பெட்ரூமா. அந்த ரூம்குள்ளே தான் ஓனரம்மா என்ட்ரி ஆகுறாங்க. அப்போதான் இவருக்கு டக்குன்னு சிங்க் ஆகுதுங்க. இந்த பெட்ரூமில் தான் 2 முறை அந்த பெண்மணி மாதிரி இருந்த உருவம் உள்ளே போய் மறைஞ்சு அதே பெட்ரூமை தான் லோகநாதனும் அவங்களுடைய மனைவியும் ஓனரம்மாவும்
ஓனரும் தேர்ந்தெடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டாருங்க. அதற்கடுத்து அந்த பெட்ரூம்குள்ளே நுழைஞ்ச உடனே உள்ளே என்ட்ரி ஆக முடியாது இல்லையா, குடியிருக்கிறாங்க. இப்போ எப்போதும் போல உள்ளே போய் வாட்ச்மேன் போக முடியாது. சரி, காலையில் லோகநாதன் எந்திரிச்ச உடனே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக செக்யூரிட்டி கேட்டுக்கு வந்து நாய்களுக்கு பிஸ்கட் போட்டு விடிய காத்துட்டு இருக்காருங்க. காலைல 5 மணி 5:30 மணிக்கு எப்போதும் லோகநாதன் வெளியே வந்துருவாருங்க. வெளியே வந்தால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காருங்க. நைட்டு வந்து ஓனரம்மா வந்து பூ பறிச்சாங்க, கூப்பிட்டு கேட்டால் முறைச்சிட்டு போயிட்டாங்க, அந்நேரத்துக்கு எதுக்கு பூ பறிச்சாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. கரெக்டாக 5:30 மணி தோராயமாக வீட்டு வேலைக்காரமா பயங்கரமாக அலறல் சத்தம் எடுப்புறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனும் ஓடி போய் அந்த மெயின் டோர் பக்கத்தில் இன்னும் எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது வேலைக்காரமா எல்லாரும் கத்தி கதறி அழுகிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நைட்டு வந்து பூ பறிச்சுட்டு போன அந்த ஓனரம்மா கட்டலில் படுத்தவங்க தான் அவங்க அப்படியே இறந்து போயிட்டாங்களா அவங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பறிச்சுட்டு வந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா கீழே கட்டலுக்கு சைடில் வச்சுட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே லோகநாதனுக்கும் குழப்பங்க. இந்த பூக்கள் எப்போ பறிச்சா, இவ இறந்து போயிட்டாள் அப்படின்னு சொல்லி ஒன்றும் புரியலிங்க. நல்ல ஆரோக்கியமாக இருந்த லோகநாதனுடைய மனைவி, அவங்களுடைய மகன் வைபவ், மருமக எல்லாரும் அழுகிறாங்க, வேலைக்காரங்களும் அழுகிறாங்க. வாட்ச்மேனுக்கு புரிஞ்சிச்சுங்க. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூ பறிச்சுட்டு எதுவும் பேசாமல் போனவங்க அந்த ஆன்மா போட்டு தள்ளிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தாங்க தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் இறப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வீட்டில் இப்போது இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் புழுங்கி மனசுக்குள்ளேயே வச்சுட்டாருங்க. அதற்கடுத்து உற்சார் உடனெல்லாம் வந்து அந்த இறுதி சடங்குல ஈடுபட்டு லோகநாதன் வந்து தன்னுடைய மனைவி மேலே தீராத பாசம் வச்சிருந்த காரணத்தினால வீட்டினுடைய பின் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தோட்டமாக இருக்குது. அந்த காம்பவுண்ட்லேயே மனைவி ஞாபகமாக அங்கே புதைச்சிடலாம், மணிமண்டபம் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடே புதைக்கலாம்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாருங்க. வேறு வழி இல்லாமல் வைபவ் மற்றும் மருமகளும் ஒத்துக்கிட்டாங்க. அதற்கடுத்து அந்த பெண்மணியினுடைய இறுதி சடங்கெல்லாம் முடிச்சு லோகநாதனுடைய மனைவியினுடைய சடலத்தை எடுத்து போய் வீட்டினுடைய பின் சைடு இருக்கக்கூடிய பகுதியில் வந்து புதைக்கிறாங்க. அதற்கடுத்து கட்டடம் மாதிரி கட்டி நினைவாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 16வது நாள் காரியம் வரைக்கும் உற்சாரங்கள் அந்த பெரிய அரண்மனை அப்படிங்கிற காரணத்தில் அங்கே தங்கியிருக்காங்க. வாட்ச்மேன் இப்படி தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதற்கான அந்த வாய்ப்பு ஏற்படவே இல்லைங்க. அதற்கடுத்து எல்லாரும் போனதுக்கு பின்னாடி தனியாக லோகநாதன் சார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. 16வது நாள் காரியம் முடிச்சு அந்த பெண்ணுக்கு வீட்டினுடைய பின் செய்யக்கூடிய அந்த சமாதியில் போய் பாலெல்லாம் ஊற்றி முடிச்சு எல்லாரும் உற்சாரங்கள்லாம் கிளம்பிட்டாங்க. 16வது நாள் காரியத்தில் ஈடுபட்ட காரணத்தினால எல்லாரும் டயர்டாகி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாட்ச்மேனும் ஓரளவுக்கு தூங்கிட்டாருங்க, கேட்டெல்லாம் இழுத்து போட்டிட்டு. அப்படி இருக்கும்போது நடுநிசி நேரம் ஒரு 1 மணி 1:30 மணி இருக்குங்க. சடனாக லோகநாதன் அப்படிங்கிற ஒரு மெயின் டோரை திறந்து வெளியே நின்றுட்டு பயங்கரமாக கத்துறாருங்க. கத்துன உடனே எல்லாரும் ஓடி போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த திண்ணையிலேயே கொஞ்சம் கூணி குறுகி போய் அழுகிறாருங்க. ஐயோ, நம்ம அம்மாவை பார்த்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு லோகநாதன் அவங்களுடைய மகன் கிட்ட சொல்கிறாருங்க. என்னப்பா உளற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா வந்திருந்தாடா, வந்துட்டு இந்த வீட்டில் இருக்காதீங்க போங்கன்னு சொன்னா எனக்கு கனவா நிஜமான்னு சொல்லிட்டு தெரியல. டக்குன்னு முடிச்சு பார்க்கும்போது அம்மா அந்த சமாதி இருக்கக்கூடிய பகுதியில் சைடு போனா அதற்கு பின்னாடி தான் எனக்கு சுயநிலைவே வந்துச்சு. நின்று பார்க்கும்போது நான் மெயின் டோரில் நின்றுக்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது தான் வாட்ச்மேன் இதுதான் சமயம் பிடிச்சி சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அவருக்கு தண்ணியெல்லாம் தெளித்து நார்மல் படுத்துறாங்க, தண்ணி கொடுத்து. அதற்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ச்மேன் நடந்த விஷயங்களை சொல்கிறாருங்க. சொன்ன உடனே எல்லாமே சிங்க் ஆயிடுச்சுங்க. லோகநாதன் அவங்களுடைய மகன் மருமகள் எல்லாத்துக்குமே. மருமகள் தான் ஏற்கனவே ஒரு தடவை அந்த பங்களாவில் ஒரு பெண்மணியை பார்த்து ரூம்குள்ளே உள்ளே போய் தேடி பார்க்கும்போது காணமே. ஸோ எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது இங்கே ஏதோ ஒரு பெண்மணியினுடைய ஆன்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சுங்க. அதே நேரத்தில் லோகநாதனுடைய மனைவியும் வந்து இங்கே இருக்காதீங்க, இருந்தீங்கன்னா என்ன மாதிரி உயிராபத்து ஏற்படும், போயிருங்க மகனை கூப்பிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காரணத்தினால வாட்ச்மேன் சொல்றதெல்லாம் யோசிச்சு பார்த்து இதை ஏன்டா முன்னாடியே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் ஒரு அடியோடு அடிச்சிட்டாருங்க லோகநாதன். அதற்கடுத்து எல்லாரும் இருந்தாங்கல்ல, அம்மாவை இறப்பில் இருக்கும்போது நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அழுகிறாருங்க. ஓனரம்மா மேலே அவ்வளோ பாசம் வாட்ச்மேனுக்கும், அவ்வளோ நல்லா பார்த்துக்குவாங்களாமா. அதற்கடுத்து உடனே கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மாந்திரிகவாதியை இந்த அரண்மனைக்கு வர வைக்கிறாங்க. இவ்வளவு செலவு பண்ணி இந்த அரண்மனையில் வாழ்ந்துட்டுமே புண்ணியர்ச்சனை பண்ணி 1 மாதம் கூட இல்லையே, அதற்குள்ளே இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. ஒருத்தர் இறந்து வேற போயிட்டாங்க. அந்த நம்பூதிரி அரண்மனைக்குள்ளேயே என்ட்ரி ஆகலையாமங்க. கேட்டு பக்கத்தில் வந்த உடனே உடம்பெல்லாம் புல் அரிச்சிச்சாட்டுங்க. அதற்கடுத்து அவர் அரண்மனைக்குள்ளேயே போகலையாமங்க. அரண்மனையுடைய வாசலில் ஒரு பர்டிகுலர் இடத்துலேயே உட்காந்துட்டு ஒரு பெரிய பூஜை பண்ணுறாருங்க. பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த லோகநாதன்கிட்ட சொன்ன விஷயம் தான் இடி விழுந்த மாதிரிங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த அரண்மனையை வாங்கிட்டீங்க. இந்த அரண்மனைக்கு சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய ஆன்மா தனக்கு சொந்தம் சொல்லிட்டு கொண்டாடி இங்கேயே இருக்குது காலங்காலமாக. கிட்டத்தட்ட 60-70 வருடங்களாக அந்த ஆன்மா இங்கே தான் இருக்காங்க. அந்த ஆன்மா யாரையும் இங்கே குடிவைக்க விடாது. உங்களுடைய மனைவி தான் முதல் மரணம். இங்கே இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மரணமாக போய் வாழ்க்கையே குட்டிச்சவராகி உங்களுடைய வாரிசே இல்லாமல் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பூதிரி தூக்கி போட்டு உடைக்கிறாருங்க. இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இதற்கு பரிகாரமே கிடையாது. நான் ஏதாவது ட்ரை பண்ண அப்படின்னா எனக்கே உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சொல்லிட்டு பயக்கிறாருங்க. அதற்கடுத்து என்ன நடந்துச்சு சாமி, அதையாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நம்பூதிரி எல்லாத்தையும் சொல்கிறாருங்க. கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு முன்னாடியே எத்தனை வருடங்கள் ஆச்சு அப்படின்னு தெரியல. இந்த பங்களாவை முதலாக கட்டின அந்த பங்களாவுக்கு சொந்தக்கார ஓனரம்மா ஆவாங்க.
கிட்டத்தட்ட 50 வயசு 55 வயசு இருக்கவங்களே 2 மகள்களோடு இருந்திருக்காங்க. இந்த அரண்மனையை வச்சு 2 மகள்களையும் பெரிய பெரிய ஆட்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த அரண்மனையை கட்டி வந்ததுக்கு பின்னாடி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு தொழிலில் பிரச்சனை எல்லாமே இடைஞ்சலாகவே இருந்திருக்குங்க. தொழிலில் பாதிப்பு ஏற்பட்டு பொருளாதாரத்தில் சல்லுடு கீழே வந்து கடனுக்கு பெரிய பிரச்சனையாயிருச்சுங்க. அதற்கடுத்து கடன் தொல்லை தாங்க முடியாமல் அந்த அரண்மனையை கட்டின அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாருங்க. கணவர் இறந்த பிறகு இடிஞ்சு போயிட்டாங்க. இப்போது ஆன்மாவாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்மணி உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய கணவர் கட்டின ஆசையாக கட்டின இந்த அரண்மனை இதை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையிலேயே இருந்திருக்காங்க ஒற்றை ஆளாக. ஒரு நபர் அப்படிங்கிற காரணத்தினால வேலைக்காரமாவையும் வச்சுக்கலையாமங்க. அவங்களே அந்த அரண்மனையை கூட்டி போயிருக்கிறது இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் காலகட்டம் கழிச்சு கணவர் இறந்து டிப்ரெஷனுக்கு போய் சாப்பிடாம இவங்க இப்போ லோகநாதனும் அவங்களுடைய மனைவியும் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பெரிய பெட்ரூம் இருக்குல்ல, அந்த பெட்ரூமில் தான் இந்த அரண்மனையை கட்டின ஓனரம்மாவும் இருந்திருக்காங்க. அந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் கொள்ளாமல் தன்னுடைய கணவர் இறந்து போனதை நினச்சி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பெட்லேயே இறந்து போயிட்டாங்க. ஏற்கனவே 2 மகளில் வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த காரணத்தினால அவங்களும் வெளியூரில் தான் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 5 நாள் 6 நாள் கழிச்சு அந்த அரண்மனையை சுற்றி ஆடு மாடு மேய்க்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் அடிச்சதை கேள்விப்பட்டு உள்ளூர்காரங்க எல்லாமே அரண்மனைக்குள்ளே போய் என்ட்ரியை பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த ஹாலை தாண்டி ஒரு ரூம் அடுத்து அடுத்து பெரிய பெட்ரூம் இருக்குல்ல, அந்த பெட்ரூமில் தூங்குன மேனிக்கே வருங்க. அப்படியே கிட்டத்தட்ட இறந்து 5 நாள் 6 நாள் ஆச்சு. அழுகி போய் புழுவெல்லாம் முகர ஆரம்பிச்சாட்டுருங்க. ரொம்ப கொடூரமாக செதஞ்சு போய் கிடக்கிறாங்க அழுகிய நிலையில். அதற்கடுத்து அந்த பெண்ணினுடைய இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க. அதற்கு பின்பு கிட்டத்தட்ட 2-3 பேர்த்துக்கு மேலே இந்த அரண்மனை வந்து பார்த்தீங்கன்னா கை மாறி இருக்குங்க. எல்லாத்துக்குமே லோகநாதனுடைய குடும்பத்துக்கு நடந்த மாதிரி அமானுஷ சம்பவங்கள் நடக்கக்கூடிய காரணத்தினால குறைஞ்ச விலைக்கு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு இந்த லோகநாதனுக்கு கடைசியாக தள்ளி விட்டுருக்காங்க. அது தெரியாமல் லோகநாதன் இங்கே குடி வந்து தன்னுடைய மனைவியே இழந்துட்டாருங்க. நம்பூதிரி சொன்ன அன்றைய நாளைக்கு இந்த வீட்டை காலி பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு காரைக்குடியில் இன்னொரு வீடு இருக்குங்க, அந்த வீட்டுக்கே போயிடலாம், இந்த அரண்மனை நம்மளுக்கு விலைக்கு போகலனாலும் பரவாயில்ல அப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஜாமானங்கள்லாம் கட்டிட்டு அந்த காரைக்குடியில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போயிட்டாங்க. இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, லோகநாதனுடைய மனைவி இறந்து அந்த அரண்மனைக்கு பின்னாடி தானே புதைச்சாங்க. அந்த காரணத்தினால மறுபடியும் அந்த அரண்மனையை யாரும் விலைக்கு வாங்க முன் வரவே இல்லைங்க. இங்கே ஒரு பணத்தை புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பரவலாக ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போக ஆரம்பிச்சுங்க. அதனால் எந்த புரோக்கரும் சரிங்க, எந்த இண்டிவிஜுவல் நபர்களும் அந்த அரண்மனையை விலைக்கு வாங்கவே இல்லைங்க. 2002ஆம் காலகட்டத்தில் ஆரம்பித்து இப்போது வரைக்கும் அந்த அரண்மனையை அப்படியே பாலடைஞ்சு போய் விட்டுட்டாங்க இந்த லோகநாதன் குடும்பம். சொத்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனை யாரும் உள்ளே போகாமல் அப்படியே பாலடைஞ்ச அமானுஷ பங்களாவாக மாறிடுச்சாங்க. 2002ஆம் காலகட்டத்தில் என்னுடைய பெரியப்பாவான லோகநாதனுடைய குடும்பத்துக்கு நடந்த சம்பவம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிரஞ்சன் அப்படிங்கிறவர் சொல்லி முடிச்சாருங்க. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.